நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ்ல செகண்ட் சாப்டர் சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கு என்னென்ன சப்ளைஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீனிங் ஆஃப் சப்ளை, சப்ளை ஃபார் கன்சிடரேஷன் கோர்ஸ், அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன் பிட்வீன் பர்சன் அதர் தன் இண்டிவிஜுவல்ஸ், அப்புறம் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், ஆக்டிவிட்டிஸ் treated as supply without consideration, activities classified as either supply of goods or supply of services, activities treated as neither supply of goods nor supply of services, அப்புறம் composite and mixed rate supplies. இதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டியில் சப்ளை அப்படின்னு வரும்போது சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் ரெண்டுமே வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம குட்ஸ் சப்ளை பண்றோமா சர்வீசஸ் சப்ளை பண்றோமா அப்படிங்கிற ரெண்டுமே இதுல வரும். இதுல வந்து என்னென்ன இந்த மேனுஃபேக்சர், சேலு, ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ், பர்ச்சேஸ், என்ட்ரி இன்டு ஸ்டேட்டு, இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதுல வந்து மெயின் ஒரு இது என்னன்னு பார்த்தோம்னா சப்ளை. ஓகேங்களா? இந்த சப்ளைல தான் நம்ம வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது இதுல தான் லெவி ஆகுது. ஓகேவா? டாக்ஸபிள் ஈவென்ட் அப்படிங்கிறது இதுதான் இல்லை. எல்லாத்தையுமே ஓகே 50% தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து இப்போ கால்குலேட் மேலே பண்ணி நம்ம வந்து டெஃபினிஷன்ஸ் பாருங்க. எக்ஸ்பெக்டட் குட்ஸ் ரெண்ட் வந்து கால்குலேட் அப்படிங்கிறதுனா பண்ணி 81,000 மணி பண்ணுறோம். இல்லாம, மணி 95,000 செக்யூரிட்டிஸ் 92,000 இல்லாம இல்லை ஹையர். வரக்கூடிய தென் மூவபிள் அதை ப்ராப்பர்ட்டிஸ் கம்பேர் எல்லாமே பண்ணும்போது வந்து குட்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ரெண்டோட சொல்லுவாங்க. இதுல வந்து 81,000 லோயர் கம்பேர் ஆக்ஷனபிள் பண்ணால் கிளைம், 81. நெக்ஸ்ட் க்ரோயிங் ஆக்சுவல் ரெண்ட் கிராப்ஸ், வந்து கிராஸ் 8,000 அண்ட் இன்ட்டு 10, திங்ஸ் ஏன்னா 10 இதெல்லாம் மந்த்துக்கு தான் 2 அட்டாச் மாதம் வேக் வித் பண்ணுறதுனால ஆர் ஃபார்மிங் 80,000. பார்ட் ஆஃப் ஸோ லேண்ட், இது ரெண்டில் லேண்ட்ல ஹையர்னு பார்ட் பார்க்கும்போது ஆகக்கூடியது. 81,000 இது அதுதான் எல்லாமே ஜிஎவி வரும். எடுக்கணும். ஆனால் இதே 80,000 தான் சர்வீசஸ் எடுக்கணும். அப்படின்னு ஏன் பார்த்தோம்னா அப்படின்னா அதர் தென் குட்ஸ் நமக்கு அது 10 என்னென்ன இருக்கும்? மந்த்துக்கு தான் மணி, நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் ரெண்ட் இதெல்லாம் வரும். போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? இதோட 2 வேற மந்த்ஸ் என்ன இதை இன்க்ளூட் ஆட் ஆகும் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா இன்னும் 60,000 ஆக்டிவிட்டி சேரும். 60,000 ரிலேட்டிங் டு மணி, 96,000 யூஸ் அது ஆஃப் வந்து மணி, ஹையர் ஆகிடும். மணியோட ஸோ யூசேஜ் தான் அதாவது வேகன்சினால கன்வர்ஷன் பை தான் அது வந்து கேஷ், கம்மியாக மோர் இருக்குது. அதனால தென் என்ன பண்ணணும், மோருக்கு வேகன்சினால கம்மியாக இருந்துச்சுன்னா டினாமினேஷன் ஆக்சுவல் ரெண்ட்டை தான் நம்ம வந்து இல்லை அது எடுத்துக்கணும். அதனால ஆக்சுவல் கரன்சி ரெண்ட்டை இன்னும் கரன்சி எடுத்துக்கிறோம். சேஞ்ச் பண்ணுறது சரிங்களா? ஸோ அது அதுலேருந்து எல்லாமே இந்த முனிசிபல் டேக்ஸஸ் சர்வீசஸ்க்குள்ள வந்து வரும். ஓகேங்களா? 6% வந்து நெக்ஸ்ட் லெஸ் பண்ணிக்கிறேன். பிரின்சிபல் அதுலேருந்து நெட் அப்படிங்கிறது ஆனுவல் யாருன்னா வேல்யூ மீன்ஸ் வந்து எ நமக்கு பர்சன் கிடச்சிரும். ஆன் யூஸ் நெட் பிகாஸ் ஆனுவல் அன் வேல்யூலேருந்து ஏஜென்ட் கேரிங் 30% ஆன் தி பிசினஸ் டிடக்ஷன் ஆஃப் சப்ளை ஆர் ரிசிப்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். குட்ஸ் ஓகேவா? ஆர் சர்வீசஸ் ஆர் போத். ஸோ அதுக்கப்புறம் அதாவது இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அண்ட் பாரோயிங் அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் பர்சன் 50 இன்ட்டு அவங்க 12. வந்து ஏன்னா அந்த அது வந்து ஏஜென்ட்டா வந்து ஏஜென்ட்டுக்கு 50% பதிலாக தான் அவங்க எடுக்க எவ்வளோ போகிறோம். ஆட் ஸோ பண்ணி 50 இன்ட்டு 12 பண்ணும்போது 9,000 வெஹிக்கிள்ஸ் லெஸ் பண்ணால் குட்ஸ் 43,000 சர்வீசஸ் இருக்குது. எல்லாத்தையும் அதுவே சப்ளை செல்ஃப் பண்ணுறத ஆக்குபைடுக்கு பார்ப்பாங்க. ஆனுவல் வேல்யூ அடுத்து இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் கம்பெட்டன்ட் அண்ட் பாரோடு அத்தாரிட்டி அது கேபிட்டல் யாருன்னா வந்து இருக்குது கவர்மெண்ட் நோட்டிஃபை 9,000 அப்படின்னு பண்ணுறாங்க. சொல்லிட்டு. ஸோ அதை கவர்மெண்ட்டை அப்படியே நோட்டிஃபை எடுத்துக்கிறோம். அது பண்ணி வந்து இருக்கிற லாஸ் ஆகிடும் அத்தாரிட்டி. நமக்கு. சரிங்களா? ஃபேமிலி ஸோ ஃபேமிலினா அங்கே வந்து ஸ்பௌஸ், ஒரு சில்ட்ரன், அப்புறம் 43,000 வந்து பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், 43,676 பிரதர், ப்ளஸில் சிஸ்டர், இருக்குது. இதில் யார் வந்து இங்கே ஹோலி வந்து அண்ட் ஒரு மெயின்லி 9,000 டிபெண்டாக மைனஸில் இருக்காங்களோ அவங்க. இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டையும் நம்ம கவர்மெண்ட், சேர்க்கும் போது சென்ட்ரல் நம்ம கவர்மெண்ட், வந்து லோக்கல் அத்தாரிட்டி இன்கம் அப்படின்னா ஃப்ரம் ஹவுஸ் பஞ்சாயத்து, ப்ராப்பர்ட்டி முனிசிபாலிட்டி, முனிசிபல் கமிட்டி, 34,675 கிடைக்குது. அப்புறம் இதில் வந்து வந்து டிஸ்ட்ரிக்ட் லைட்டு, போர்டு, வாட்டர் சார்ஜ், இதெல்லாம் லோக்கல் இருக்கு, லீஸ் கண்டெய்ன்மெண்ட் மணி, போர்டு, இன்சூரன்ஸு, ரீஜனல் அது கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையுமே கவுன்சில், வந்து இங்கே ரிடக்ஷனாக இந்த ரீஜனல் இடத்துலையுமே கவுன்சில், வந்து எடுத்துக்கிறோம். டெவலப்மெண்ட் செப்பரேட்டாக போர்டு. நம்ம வந்து ஸோ இதெல்லாம் எப்பவும் இந்த அலோவ் லோக்கல் பண்ணுறதில்ல. அத்தாரிட்டிக்குள்ள வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் கொஷின் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது சப்ளை குட் சர்வீசஸ் நெக்ஸ்ட் கொஷின் ரெண்டுக்குமே நம்பர் வரும். 3. இந்த பேமெண்ட் வந்து ஒரு இப்போ இதுக்காக மிஸ்டர் நடந்தது, விகாஸ் வந்து ஒரு மணியாவோ ப்ராப்பர்ட்டி அல்லது இருக்குது. வேற அதுக்கு ஏதாவது ஒரு முனிசிபல் வேல்யூ, ரெஸ்பான்ஸாவோ ஃபேர் ரெண்ட், வந்திருக்கு சேனல் ரெண்ட் எல்லாமே ஒரு சப்ளை ஆஃப் கொடுத்துருக்காங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல இதில் வந்து அப்படின்னா 23, அது 24 வந்து ஒன் இதுல தேர்ட் ஆஃப் த எடுத்துப்போம். பட் போர்ஷனை இதுல வந்து வந்து என்ன ஹவுஸ் இன்க்ளூட் ஆகாது இதை அப்படின்னா வந்து சென்ட்ரல் ரெண்ட்டுக்காக கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் 5,000 கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. கொடுக்குற 2/3 சப்சிடி வந்து வந்து செல்ஃப் இன்க்ளூட் ஆக்குபைட் ஆகாது. அவங்க ஓகேவா? 11% என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முனிசிபல் வேல்யூ வந்து பே இப்போ இந்த பண்ணியிருக்காங்க. மானிட்டரி இப்போ வேல்யூ இதில் அப்புறம் ஜூன் இந்த வேற செஷன் இன்டியூஸ்மெண்ட் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சு குட்ஸ் அண்ட் 31 சர்வீசஸ் வந்து சப்ளை மே பண்றோம் அப்படின்னா 2019 கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த முடிஞ்சிருக்கு. ரெசிபியன்ட்டுக்கோ 1 இல்லை lakh வேற லோன் ஏதாவது எடுத்திருக்காரு. பர்சனோ அதில் வந்து சப்சிடியா சென்ட்ரல் பில்டிங் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கவர்மெண்ட் அது இருந்து 12% வாங்குறாங்கன்னா வந்து லோனு. அது வந்து இப்போ இதை இங்கே வச்சு நம்ம இன்க்ளூட் என்ன பண்ணோம் ஆகாது. அப்படின்னா ஓகேவா? குட்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் சர்வீசஸ்ல 24-25க்கு நம்ம வந்து டேக்ஸ் கால்குலேட் சர்வீசஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இருக்கு. ஷிஃப்டிங் அதாவது அவுட் ஆஃப் உங்களுக்கு டிஃபால்ட் என்னன்னா டேக்ஸ் ரெஜிம், அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது கேஷ், மணி சரிங்களா? இல்லை வேற எதாவது இப்போ அதை எப்படி நம்ம வேணாலும் கால்குலேட் இருக்கலாம். பண்ணும்போது ஆனால் என்ன இது இருக்கக்கூடாது, சப்சிடி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தோம் நாம அப்படின்னா இன்க்ளூட் இன்கம் ஃப்ரம் பண்ணிக்க ஹவுஸ் மாட்டோம். ப்ராப்பர்ட்டி ஓகேவா? 2/3 Deposit வந்து ஆனுவல் வேல்யூ given in respect of அதுக்கப்புறம் வந்து supply of goods or இன்ட்ரெஸ்ட் ஆன் services லோன் are வந்து both shall not be considered as 18,600 payment made அது for வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். such ஓகேவா? supply ஸோ இந்த unless the supplier applies 18,600 such அப்படிங்கும்போது deposit as ஏன் வருது consideration அப்படின்னா இது for the ஓல்டு said supply. ரெஜிமில் தான் அதாவது இப்போ இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டா ஆன் நம்ம பாரோட் ஏதாவது கேபிட்டல் கட்டுறோம் நமக்கு அப்படின்னா வருது. இதுவே அதை வந்து நியூ ரெஜிம் வந்து கன்சிடரேஷனா அதை நம்ம எடுத்துக்க எடுத்துக்க மாட்டோம். மாட்டோம். அதாவது அதுக்கு எப்படி பேமெண்ட்டாக எடுத்துக்க கொடுத்துருக்காங்கன்னா மாட்டோம். எப்போ கால்குலேஷன் அப்படின்னா அது படி வந்து சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அது பிரகாரம் தான் இதுதான் நம்ம வந்து ஆயிருக்கு இதில் எடுக்கிறோம். அப்படிங்கிற அந்த ஓகேவா? கன்சிடரேஷன் இல்லாத 18,600. வரைக்கும் அதே சப்ளை மாதிரி ஆயிடுச்சுங்கிற கன்சிடரேஷன் வந்து கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை வந்து பேமெண்ட்டே எடுத்துக்க இப்போ வந்து மாட்டோம். பார்த்தோம்னா டெபாசிட்டாக கிராஸ் தான் ஆனுவல் அதே மாதிரி வச்சுப்போம். லெட்டர் ஓகேங்களா? போர்ஷனுக்கு நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கால்குலேட் ஆக்ஷனபிள் பண்ணுறோம். கிளைம். ஆக்சுவல் ரெண்ட், எக்ஸ்பெக்டட் Actionable ரெண்ட் claim அதை means கண்டுபிடிச்சிடும். any இதை வச்சு debt முனிசிபல் வேல்யூ, other ஃபேர் than ரெண்ட், debt ஸ்டாண்டர்ட் ரெண்ட் secured by ஆச்சு. mortgage ஸோ of அந்த immovable ரெண்டில் எது property ஹையர் அப்படின்னு or பார்க்கும்போது by hypothecation 60,000 or ஹையர் pledge இருக்குது. of அது வந்து movable ஜிஎபியாக நம்ம property வந்து எடுத்துக்கிறோம். or to any ஓகேவா? அதில் beneficial முனிசிபல் interest டாக்ஸஸ் in லெஸ் movable பண்ணுறோம். நெட் property ஆனுவல் not in வேல்யூ the கிடைக்கும். question அது either 30% actual or டிடக்ஷன். constructive அப்புறம் of the இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் claimant வந்து which the court 18,600 civil court 1/3. recognizes 18,600 as எப்படி affording வந்துச்சு ground for அப்படின்னு relief பார்த்தோம்னா
whether ஒன் such ஃபோர் debt டுவெண்ட்டி த்ரீ or வந்து beneficial interest அதில் be வந்து 31/3/24 existent accruing வரைக்கும் 12% conditional or ஒன் லேக்கு வந்து contingent. 12,000. அதாவது இதுல என்ன அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க ப்ரீ அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலி பீரியட்க்கு வந்து டென்ங்கிறது வந்து ஒரு டெப்ட் தான். ஆனா 33 மந்த் இருக்குல்ல, இதுல எதெல்லாம் வராது ஸோ அதை அப்படின்னா வந்து இம்மூவபிள் 33,000 ப்ராப்பர்ட்டி வந்து அது மார்க்கேஜ் ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருந்தாலோ பண்ணும்போது 5 அல்லது ஈக்குவலாக பிரிச்சோம் அப்படின்னா மூவபிள் 6,600. ப்ராப்பர்ட்டி உள்ள அப்போ ஏதாவது அந்த பிளேஸ் 12,000 கொடுத்துருந்தாலோ ப்ளஸ் அல்லது 6,600 மூவபிள் ரெண்டையும் சேர்த்தா ப்ராப்பர்ட்டியில வந்து ஏதாவது ஒரு 18,600. பெனிஃபிஷியல் அதில் இன்ட்ரெஸ்ட் 2/3 வந்து செல்ஃப் கிடைச்சாலோ ஆக்குபைடு அது வந்து எடுத்துக்கிறோம், ஆக்சுவலாகவும் அப்புறம் 1/3 இருக்கலாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம். லெட் ஓகேவா? அவுட் ப்ராப்பர்ட்டி ஸோ அந்த வந்து மாதிரி எடுத்துக்கிறோம். வருமோ அது மட்டும் ஓகேவா? இதுக்குள்ள அதில் வராது. ஓகே, கால்குலேட் பண்ணி மற்றது தான் நம்ம எல்லாம் வந்து எல்லாம் அமௌண்ட் வரும். வந்து நெக்ஸ்ட் டிடக்ஷன் பண்ணிக்கிறோம். மேனுஃபேக்சர் ஸோ இப்படி அப்படின்னும் தான் போது வந்து ஒரு ரா பிகாஸ்ல மெட்டீரியலை இன்புட்டா ஹவுஸ் கொடுத்து அதுல இருந்து ப்ராப்பர்ட்டியோட நமக்கு ஒரு இன்கம் ப்ராடக்ட் கால்குலேட் கிடைக்குது பண்ணிட்டோம். அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் நேம்ல ஓகேவா? நியூவா நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் கொஸ்டின், எமர்ஜ் ஃபோர்த் அப்படின்னா கொஸ்டின் பார்க்கலாம். அது நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மணி. ஃபோர்த் கொஸ்டின் மணி என்ன மீன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரன்சி, ரோஹிணி செக், ரவி அவங்க வந்து யூஎஸ் ப்ராமிசரி சிட்டிசன், நோட்டு, ஆனால் பில்ஸ் ஆஃப் ரெசிடென்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், கிரெடிட் ஆர்என்டி லெட்டர், ரெசிடென்ட்டாக இந்தியாவில் வந்து டிராஃப்ட், பே ஃபினான்ஷியல் ஆர்டர், 23 டிராவலர் 24ல் செக், மணி ஆர்டர், அவங்களுக்கு போஸ்டல், வந்து ஒரு ஹவுஸ் கிரெடிட், ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் எலக்ட்ரானிக்ல பொறுத்த ஏஞ்சல்ஸில் இருக்குது. வரைக்கும் அவங்க வந்து இந்த ரெசிடென்ஸ்க்காக பின் யூபிஐ ஆனுவல் இதெல்லாம் இருக்கு வேல்யூ இல்லையா? ஸோ எவ்வளோ அந்த பார்த்தீங்கன்னா மாதிரி ஏதோ ஒன்று $20,000. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் $1 அப்ரூவ் வந்து ஆனது. 75 ருபீஸ் ஸோ இது இந்தியன்ல. எல்லாமே வந்து அவங்க வரும். வந்து ஆனால் என்ன ஃப்ளாட் வராது வந்து அப்படின்னா 172 நியூமிஸ்டிக் எடுத்திருக்காங்க, வேல்யூவா சென்னையில் ஒன்று இருக்கக்கூடிய எடுத்திருக்காங்க. அது வந்து இதுக்கு செல்ஃப் பட் மிஷினல் ஆக்குபேஷனுக்காக இந்தியாவில். ஓகேவா? இந்த அதாவது ஃப்ளாட் என்ன வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக யூஸ் அப்படின்னா பண்ண 7 மந்த் எக்ஸ்சேஞ்ச் வந்து வித் இந்தியன் லீகல் யூஸ் டெண்டர் ஆஃப் பண்ணியிருக்காங்க அனதர் அவங்க. டினாமினேஷன் அதுக்கு முனிசிபல் வேல்யூ சேஞ்சஸ் 3,84,000 அதான் ஃபாரின் கொடுத்துருக்காங்க. கட்டி ஃபேர் பட் வந்து shall 4,20,000 not கொடுத்துருக்காங்க. include any அவங்க currency கட்டின டாக்ஸஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், that is லீவரேஜ் டேக்ஸ் held இங்கே for its கொடுத்துருக்காங்க. numismatic value. ஒரு 16,200 நியூமிஸ்டிக் and வேல்யூக்காக 1,200 அப்படின்னு எடுக்கிறது மட்டும் இல்லை இது இன்க்ளூட் இருக்கு. ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் டாக்ஸபிள் அவங்க சப்ளை வந்து லோன் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது லோன் என்னன்னா என்னன்னா எதெல்லாம் டாக்ஸ் இருக்கோ 1423க்கு முன்னாடி சப்ளை பார்த்தோம்னா பண்றதுக்கு டாக்ஸ் நம்ம இது 49,200. பண்றோமோ அதெல்லாம் டாக்ஸபிள் சப்ளை. அடுத்து 1/4 டாக்ஸபிள் 23 டெரிட்டரி. is டெரிட்டரி 3623 அப்படின்னா மீன்ஸ் 50,800. டெரிட்டரிஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அப்புறம் ஆக்ட் 1723 எந்த இதுக்கெல்லாம் அந்த 34க்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகுதோ அதெல்லாம் டெரிட்டரி 1,31,300. இருக்குது. இதை எதுக்கெல்லாம் வந்து வந்து லோன் அந்த எடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு டாக்ஸபிலிட்டியில் நம்ம என்ன அவுட் பண்ண இருக்கோ சொல்லலாம். அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து டாக்ஸபிள். பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை வந்து அடுத்து மார்ச் இந்தியா 2020 அப்படிங்கிறது சேல் பண்ணியிருக்காங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா அதுக்கான அப்படின்னு ரெண்ட் சொல்லுவோம். வந்து அரியர் இதுல ரெண்ட் வந்து என்னென்னலாம் வருது அப்படின்னா 60,000 கான்ஸ்டியூஷனல் 24 டெரிட்டரியல் மார்ச் வாட்டர் எல்லாம் ரிசீவ் சீ பெட் பண்ணியிருக்காங்க. அது சப் வந்து சாயில் ஏற்கனவே சார்ஜ் அதுக்கு பண்ணல. கான்டினென்டல் ஸோ ஷெல்ஃப். இதுலேருந்து என்ன ஆனா பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஃபால்ட் எக்கனாமிக் ஜோன் இந்த ஓல்டு டேக்ஸ் மேரிடைம் ரெஜிமில் ஜோன் இதெல்லாம் வராது. அவங்களுக்கு ஓகேங்களா? கால்குலேட் பண்ணி ஸோ சொன்னால் அது ஆஸ் அண்ட் எல்லாத்தையும் தான் இந்தியாங்கிறது. நியூ அடுத்து டேக்ஸ் ரெஜிமில் சப்ளையர் வந்தாலே அப்படின்னு எவ்வளோ பொறுத்த கால்குலேட் வரைக்கும் பண்ணணும். in relation to ஓகேவா? any goods ஸோ or இப்போ services வந்து are both ஆன்சர் shall பாருங்க. mean the person supplying the said goods or services are both and shall include an இப்போ அவங்க வந்து agent acting ரெசிடென்ட் ஆர்டினரி as ரெசிடென்ட், அதனால such குளோபல் on இன்கம் behalf of வந்து the supplier பார்ட்டாக வரும். related to the இப்போ இந்தியாவில் ஆஸ் வெல் அஸ் goods or அவுட் goods or சைட் இந்தியாவில் supplies உள்ளது. of both. இப்போ அதாவது ஒரு லாஸ் பர்சனோ ஏஞ்சல்ஸில் இல்ல செல்ஃப் அந்த ஆக்குபைடாக அதுக்கு ஆனுவல் வேல்யூ பர்சனுக்காக நீடு. இருக்கக்கூடிய ஒரு அதுமாதிரி பெங்களூர் ஏஜென்ட்டோ ஹவுஸ்குள்ள அந்த அரியர் ரெண்ட் குட்ஸ் வந்து சப்ளை இந்த வந்து சர்வீஸ் சார்ஜ் சப்ளை எப்படின்னா அந்த 30% பண்றாங்கல்ல வந்து அவங்கள தான் டிடக்ஷன் நம்ம பண்ணி வந்து நம்ம வந்து சப்ளைன்னு எடுக்கலாம். சொல்றோம். ரெசிபியன்ட் ஓகேவா? அப்படிங்கிறது யாரை ஸோ சொல்லுவோம் இதை அப்படின்னா வச்சுட்டு இதோட சேர்த்து நம்ம வந்து இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக அவங்களுக்கு இப்போ அந்த கால்குலேட் பண்ண கன்சிடரேஷன் போகிறோம். யார் பேபிள் சரிங்களா? பண்றாங்களோ ஸோ இப்போ அவங்க அந்த அடுத்து எப்படி பண்ண இதுக்காக போகிறோம் குட்ஸ் அப்படின்னா சர்வீசஸ் ஒரு சப்ளைக்காக பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள வந்து ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது யாருக்கு அந்த குட்ஸ் டெலிவர் ஆகுதோ செல்ஃப் அவங்க ஆக்குபைடு லாஸ் ஏஞ்சல்ஸில் அல்லது யார் நில்லு. ஸோ வந்து அவங்க இந்த எல்லாமே நில்லு. செல்ஃப் சர்வீசஸ்க்காக ஆக்குபைடு சென்னையில் சர்வீஸ் நில்லு. எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே அண்ட் பாரோட் மெத்தட் கேபிட்டல் வந்து பண்றாங்களோ அவங்கள ரெசிபியன்ட். 1,91,940 அதாவது எடுத்துருக்காங்க. ரிசீவ் பண்றவங்க அந்த ரெசிபியன்ட். இந்த பர்சன் அப்படிங்கிறது 1,91,940 யார் எப்படி வருவாங்க? வந்திருக்கு இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்யூஎஃப்சி கம்பெனி அவங்க ஃபர்ம் லோன் எல்எல்சி ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம் அப்புறம் இல்லையா, ஏஓபி அவங்க லோன் எடுத்திருக்காங்கன்னு அப்புறம் சொல்லிட்டு எனிபாடி அந்த கார்பரேட் பிரகாரம் தான் கோஆபரேட்டிவ் அவங்க சொசைட்டி வந்திருக்கு. லோக்கல் அந்த அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் 1,31,300 கவர்மெண்ட் வரும். அதே மாதிரி சொசைட்டி 50,800 வரும். ட்ரஸ்ட் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் பர்சன் 1,423க்கு முன்னாடி எடுத்தது வந்து ஓகேவா 49,200. ஸோ இவங்கெல்லாம் அதில் வந்து வந்துருவாங்க. குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் மட்டும்தான் அதை நமக்கு தவிர வந்து மேல என்ன ஆகும் சொல்லாதவங்க அப்படின்னா யாராவது இருந்தா அவங்க ஏன் எல்லாமே டேக்ஸபிளாக வரும். பர்சனல்ல ஸோ வருவாங்க. இப்போ அதை இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அங்கே நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் சப்ளை செக்ஷன் 1,04,400 7ல அப்படின்னு வருது. சொல்லிட்டு ஓகேவா? கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸோ செக்ஷன் இதில் 7ல பாருங்க என்ன அந்த பார்க்க ரெட்டி போறோம்னா சேர்த்து மீனிங் அண்ட் ஸ்கோப் 1,80,000 ஆஃப் சப்ளை பார்க்க போறோம். 2,100. செக்ஷன் 8ல வந்து அதில் வந்து டாக்ஸபிலிட்டி பீரியட் ஆஃப் வந்து ப்ரீ கம்போசிட் அண்ட் மிக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கும் போது சப்ளை 1/5 தான் எடுத்துப்பாங்க. ஷெட்யூல் 1 ஷெட்யூல் ஸோ 2 1/5 ஷெட்யூல் 3. எடுத்துக்கும் போது இப்போ முதல்ல 9,840. ஸோ செக்ஷன் 2 ஆட் 7 பண்ணால் செக்ஷன் 1,91,940. 7ல அது மீனிங் அண்ட் அப்படியே ஸ்கோப் ஆஃப் லாஸ்ட்டில் சப்ளை இருக்குது. இருக்கு. இப்போ பெங்களூரில் சப்ளை இந்த அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா அரியர் ஃபார்ம்ஸ் வைஸ் ஆஃப் 660 ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை குட்ஸ் 30% சர்வீஸ் போத் டிடக்ஷன் சேட் போச்சுன்னா என்னென்ன மாதிரி 18,000. என்னென்னா ஸோ சேல் 18,000 போக ஓகேவா? 42,000. அந்த 1,91,940 லாஸ்ட்டில் இருக்குது. இங்கே 42,000 சேல் ப்ளஸில் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்டர் ஸோ டோட்டல் எக்ஸ்சேஞ்ச் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸ் ரெண்டல் 1,49,940 வந்து லீஸ் அவங்களுக்கு லாஸ். டிஸ்போசல் இதுவே மேடர் அக்ரீட் டு அவங்க பி வந்து மேட் இது டிஃபால்ட் எல்லாமே வந்து டாக்ஸேஷன் போனாங்க கன்சிடரேஷனுக்காக அப்படின்னா செய்கிறாங்க அப்படின்னா அதான் ஓகேவா, சப்ளை அதாவது நியூ வரும். ரெஜிம் என்ன போனால் வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் சேல் லோன் வந்து பாரோடி கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்க முடியாது. ஸோ பார்ட்டர் அந்த பார்ட்டர் 1,91,940 ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் பண்ண பார்ட்டர் முடியாது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் 42,000 மட்டும் தான் லைசன்ஸ் அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஃப்ரம் லீஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக ஆர் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்போசல். 5th கொஸ்டின். ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்துடும் சப்ளைக்குள்ளே வரும். ஓகேங்களா?
ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபிஃப்த் ஒரு கொஸ்டின் என்ன பர்சன் சொல்லியிருக்காங்கன்னா, 2 இன்னொரு பிரதர்ஸ் அதாவது அருண் அண்ட் இண்டிவிஜுவல் பிமல். அவங்க 2 பேரும் வந்து ஒரு இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்சன்ஸுக்கோ இல்ல யாருக்கோ ஷேர் இருக்கு. அதாவது ஒரு அந்த கேஷ்காக இது இதை வந்து எப்போ பண்றாங்க கன்ஸ்ட்ரக்ட் அல்லது பண்ணால் வேற ஏதாவது 1516 வேல்யூபிள் பண்ணியிருக்காங்க. கன்சிடரேஷனுக்காக 8 பண்றாங்க ஐடென்டிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னா இருக்குது இது கொச்சினில். வந்து சப்ளை ஓகேவா? அப்படிங்கிறதுல வரும். அதில் வந்து இம்போர்ட்டேஷன் ஆஃப் 2024 சப்ளை ஒவ்வொருத்தரும் இம்போர்ட்டேஷன் ஆஃப் ஒவ்வொரு சப்ளை யூனிட் அப்படின்னா ஃபார் எடுத்துக்கிட்டாங்க. வச்சு ஒரு கன்சிடரேஷன் 6 யூனிட் வந்து வெதர் ஆர் நாட் இன் 12,000 கோர்ஸ் பர் ஃபர்தர் மந்த்துக்கு ஆஃப் ரெண்ட் பிசினஸ் கொடுத்தாங்க. பிசினஸ் இதுல முனிசிபல் இல்லாம வேல்யூ வந்து பண்ணணுமா 9 லேக். டாக்ஸஸ் முனிசிபல் ஷெட்யூல் ஒன்ல டாக்ஸஸ் என்னென்ன வந்து சொல்றாங்களோ அது எல்லாமே 20% வந்து வந்து வித்தவுட் பே கன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்க. இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த தேர் இயரில் சர்டன் அதர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் என்ன? ரிப்பேர்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் 40,000, இன்சூரன்ஸ் வந்து கான்ஸ்டிடியூட் சப்ளை 15,000, இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் லோன் வந்து ஒரு 3 லேக்ஸ்.
அதுக்கப்புறம் இப்ப அந்த சர்டன் 4 மந்த் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து வந்து தான் அந்த வச்சு லெட் நம்ம அவுட் என்ன ப்ராப்பர்ட்டி சொல்றோம், வந்து அது வந்து வேக்கண்ட்டாக சப்ளையர் இருந்திருக்கு. கூட்ஸா இல்ல சப்ளையர் சரிங்களா? சர்வீசஸா அப்படின்னு அருண் சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். அந்த ஓகேங்களா? அவரோட ஸோ இது ப்ராப்பர்ட்டியை வந்து வந்து ஷெட்யூல் 1 சென்னையில் பேஸ் பண்ணுது. அடுத்ததுல போனதுனால என்ன அவர் அதை சொல்லியிருக்காங்க 6 அப்படின்னா, மந்த்துக்கு அதை ஆக்டிவிட்டீஸ் யூஸ் ஆர் பண்ணலை. டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபைட் இன் சரிங்களா? ஷெட்யூல் அவர்கிட்ட 3 வேற எந்த அதெல்லாம் இதுல ஹவுஸும் வராது. கிடையாது. அது சச் ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஆர் இதை வச்சு டிரான்சாக்ஷன் டேக்கன் பை அதர் இன்கம் என்ன சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அருணுக்கு ஆர் எனி பேமெண்ட்னா லோக்கல் 2,90,000 authority in which 1,80,000 they are இருக்கு. engaged as ஸோ இதை வச்சு public இன்கம் ஃப்ரம் authorities as ஹவுஸ் may ப்ராப்பர்ட்டி 2 பேருக்கும் be வந்து notified கண்டுபிடிக்க by சொல்லியிருக்காங்க. the government of ஓகேவா? government இது and வந்து the recommendations of the டிஃபால்ட்டட்னா council ஓல்டு shall be ரெஜிம், நியூ neither ரெஜிம் to the ரெண்டுலையுமே நம்ம வந்து அதாவது கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சரிங்களா? இது எப்படி கவர்மெண்டால பண்ணுறதுன்னு சொல்லி வந்து ஒரு பார்க்கலாம். பப்ளிக் இதுவா நோட்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது பப்ளிக்னா அதை இப்போ அனௌன்ஸ் செல்ஃப் பண்ணிருக்காங்க ஆக்குபைடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இதுல இதை வந்து 25%. சப்ளையர் ஓகேவா? குட்ஸ்லயோ செல்ஃப் இல்ல ஆக்குபைடு சர்வீசஸ்லயோ ரெண்டுத்துலயுமே வராது. 25%, லெட் ஓகேங்களா? அவுட் அடுத்தது 75%ன்னு என்ன எடுத்துக்கிறேன். ஏன்னா சொல்லிருக்காங்க 2 வீடு தேர்ட் செல்ஃப் இதுல ஆக்குபைடு, அப்படின்னு பார்த்தோம்னா, 6 வீடு லெட் அவுட். ஸோ இப்ப சப்ஜெக்ட் டு செல்ஃப் ஆக்குபைடில் ப்ரொவிஷன்ஸ் 2 1A பேருக்குமே 2 நில்லு மேல இதெல்லாம் டிடக்ஷன் பார்த்தோம்ல. கிடையாது. ஸோ லெட் இதுல அவுட் வந்து 75%ல கவுன்சில் எப்படி வந்திருக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பிரகாரம் பார்த்தோம்னா, அதுல என்ன முனிசிபல் வேல்யூ நோட்டிபிகேஷன் இருந்ததோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் 75% எப்படி ட்ரீட் கால்குலேட் பண்ணுவோம் பண்ணுறோம். அப்படின்னா, ஆக்சுவல் ஒன்று ரெண்ட் சப்ளையர் இருக்குது, அதை குட்ஸ் அல்லது கால்குலேட் பண்ணுறோம். ஆக்சுவல் ரெண்ட் வந்து சப்ளையர் சர்வீசஸ் ஏதாவது ஒன்னா தான் 12,000 ட்ரீட் பண்ண இன்ட்டு முடியும். 6 ரெண்டு இன்ட்டு இதுமே 12. வந்து ஒரே இதுக்கு ஏன்னா வராது. 6 ஒன்றும் வீடு சப்ளையர் 12 குட்ஸா இருக்கு, மாதத்துக்கு. குட்ஸா இருந்தா அதில் சர்வீஸா 4 இருக்காது. அது மாதத்துக்கு சப்ளையர் ஒரு இது சர்வீசஸா வந்து இருக்கு, நில்லா இருக்கா. சர்வீஸா ஸோ இருந்தா அது அதுலேருந்து குட்ஸா இருக்காது. ஓகேங்களா? ஒரு வீட்டுக்கு 4 மாதத்துக்கான வாடகை லெஸ் பண்ணுறேன். லெஸ் பண்ணால் இப்போ 8 சப்ளை அப்படிங்கிறது என்னவா 8,64,000ல இருக்கும், ஷுட் பி குட்ஸ் 48,000 ஆர் லெஸ் ஆகிடும். ஸோ சர்வீசஸா இருக்கும். அது வந்து ஒரு 8,16,000 அதை நான் கன்சிடரேஷனுக்காக வந்து எடுத்துக்கிறேன். பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து முனிசிபல் ஒரு டேக்ஸஸ் பர்பஸ்லயோ இல்ல ஒரு பிசினஸ் அடுத்தது அதையும் பர்பஸ்லயோ லெஸ் தான் அது பண்ணிக்கிறேன். இருக்கும். லெஸ் பண்ணால் ஓகேங்களா? நெட் ஆனுவல் வேல்யூ ஸோ இப்போ கிடைக்கும். அதுதான் 30% பேராமீட்டர்ஸ் ஆஃப் டிடக்ஷன் சப்ளை லெஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் நமக்கு. லோன் 75% ஆஃப் 3 லேக் வந்து 2,25,000 அதையும் எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது அதுலேருந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் 2,51,700 கன்சிடரேஷனா அது கால்குலேட் ஆயிடுச்சு. இருந்தா அதில் இருக்கிறதுக்கு பாதி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாலுமே அதை எவ்வளோனா வந்து எப்படி கன்சிடர் பண்ணிப்போம், 1,20,850 இதை தான் கன்சிடரேஷனா நான் வந்து இருக்கு அப்படின்னு தான் போட்டுக்குவேன். இருக்கும். ஏன்னா அது இல்லாம ஒரு அடுத்து சப்ளை அதர் இன்கம் குட்ஸ் சர்வீஸ் நடக்காது. 2,90,000 1,80,000 ஓகேங்களா? 2 பேருக்கு இருக்கா. ஸோ அதையும் போட்டு டோட்டல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ ஓகேங்களா? ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் அண்ட் இப்போ டிரான்சாக்ஷன் அடுத்தது இருக்கு அப்படின்னா ஒன்று இது சப்ளை வந்து குட்ஸா ஒரு இது இருக்கும், இல்ல கண்டுபிடிச்சிட்டோம். சர்வீசஸா நெக்ஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பா அது ரெண்டுல இன்னொரு ஏதாவது ரெஜிம் ஒண்ணுதான் இருக்கும். பார்க்குறோம். ஆனா ரெஜிமில் ரெண்டுமாவும் இருக்காது, பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணா இப்போ மட்டும்தான் இருக்கும். செல்ஃப் ஓகேங்களா? ஆக்குபைடுக்கு ஆனுவல் வேல்யூ நில்லு. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டல் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ ஓல்டு ரெஜிமில் இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு சப்ளைல கேபிட்டல் என்னென்ன உண்டு. ஸோ இன்க்ளூட் அது வந்து ஆகும், 37,500. அந்த இன்க்ளூட் 1.5 ஆகாது. லேக்ஸ் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சப்ளை 1.5 லேக்ஸ் குட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 37,500 தான் 25%. ஸோ அது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ சப்ளை அதுக்கப்புறம் அதே சப்ளைல தான் லெட் என்னென்ன அவுட்டுக்கு இன்க்ளூட் சேம் தான் ஆகும், வரும். ஸோ குட்ஸ் அந்த சர்வீஸ்ல 1,20,000 37 கன்சிடரேஷனுக்காக போச்சுன்னா பிசினஸ்க்காக பண்றது, 88,350 அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கிடைக்கும். அதோடய டிரான்சாக்ஷன் அதர் வந்து ஒரு இன்கம் ஆட் பர்சனுக்கோ இல்ல பண்ணிக்கிறோம். அடுத்தது அதர் இன்கம் ஆட் பர்சனுக்கு பண்ணும்போது ரெடியோ அருணுக்கு இல்ல ஒரு 3,70,000 இண்டிவிஜுவலுக்கோ இல்ல 350யும் மெம்பர்ஸ்க்கோ நடக்குது விமலுக்கு கேஷ்காக, 2,68,350 அதாவது வேற டெஃபர்ட் கிடைச்சிருக்கு. இதுதான் அவங்க பேமெண்ட்டுக்காக 2 அப்படின்னா பேரோட அதுவும் டோட்டல் எடுக்கலாம். இன்கம். அப்புறம் வந்து ஓகேங்களா? இதோட இம்போர்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சர்வீசஸ் ஹவுஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி முடியுது. கன்சிடரேஷன், நெக்ஸ்ட் பிசினஸ் இல்லாம வீடியோவில் வேற நம்ம வந்து ஏதாவது நெக்ஸ்ட் சர்வீசஸ் டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. கன்சிடரேஷனுக்காக செய்திருந்தாலோ அது சப்ளை வித்தவுட் கன்சிடரேஷன் இருக்காலோ அது எல்லாமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா நான் சப்ளைஸ் அண்டர் ஜிஎஸ்டி அது வந்து இன்க்ளூட் ஆகாது, ஷெட்யூல் 3ல சொல்றது. அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் டு பி ட்ரீட்டட் சப்ளை குட்ஸ் ஆர் சப்ளை சர்வீசஸ், ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குதோ அது வந்து ஒன்று குட்ஸாவோ இல்லை சர்வீசஸாவோ நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இதை என்னென்ன இன்க்ளூட் ஆகும் இன்க்ளூட் ஆகாது தெரிஞ்சு போச்சா? இதுல வந்து கன்சிடரேஷனுக்காக பண்றோம் அப்படின்னா சப்ளை ஷுட் பி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத், குட்ஸாவோ சர்வீஸாவோ இருக்கும். இது அது எப்படி இருக்கும், எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் சப்ளை எந்த ஃபார்ம்ல இருக்கு, குட்ஸா சர்வீசஸா, இது வந்து ஒரு கன்சிடரேஷனுக்காக இருக்கும். ஒண்ணு அந்த கோர்ஸ்னாலே அல்லது பிசினஸ்க்காகவோ இருக்கும். ஸோ இப்படிதான் அது வரும். ஓகே. ஸோ இப்போ சப்ளை ஷுட் பி குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். இப்போ சப்ளை இன்க்ளூட்ஸுங்கும் போது அது என்ன வரும், குட்ஸோ சர்வீசஸோ அது அது மாதிரி தான் வரும். ஸோ குட்ஸ் சர்வீசஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுமோ அது எல்லாமே இதுல வரும். இப்போ மணி, செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ சப்ளைங்க குட்ஸ் சர்வீசஸ் எனிதிங் விச் இஸ் நெய்தர் குட்ஸ் ஆர் நாட் சர்வீசஸ், குட்ஸும் இல்லை சர்வீசஸும் இல்லை அப்படிங்கிறது என்னென்ன வரும், மணி அப்புறம் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வரும். நாட் சப்ளை வேற என்னன்னா ஜிஎஸ்டிக்கு என்னென்ன வராதோ அது வரும். ஓகேவா? அதெல்லாம் இங்க இருக்காது. இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் உங்களுக்கு என்ன தெரியும். ஓகே. ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லாமே இது வந்து இதெல்லாம் வந்துடும். இப்போ கூட்ஸ் அப்படின்னா எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அது கூட்ஸ், எனிதிங் அதர் தேன் கூட்ஸ் இருந்தா அது வந்து சப்ளை சொல்லுவோம். இதுல என்ன இங்க எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னா மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்க்ளூட் ஆகுது. வேற என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், அப்புறம் க்ரோயிங் கிராப்ஸ், கிராஸ் அது வந்து ஒரு பார்ட் ஆஃபோ இல்ல அட்டாச் டு லேண்டாவோ இருக்கும். அப்புறம் சப்ளைல என்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் மணி, கன்வர்ஷன் ஆஃப் மணி இது வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்ளை இன்க்ளூட் ஸ்பெசிஃபைடு ஃபார்ம் ஆஃப் சப்ளை ஷுட் பி ஃபார் கன்சிடரேஷன் அண்ட் ஷுட் பி இன் கோர்ஸ் ஆஃப் ஃபர்தர் ஹெல்ப்ஸ் ஆஃப் பிசினஸ். அதாவது இப்போ இதெல்லாம் என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம்னா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் இது பார்த்துட்டோம். இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது என்னென்ன வரும், என்னென்ன ஃபார்ம், சேல், டிரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், லீஸ், ரெண்டல், டிஸ்போசல், இந்த 8 தான் வரும். ஓகேவா?
இது எதுவுமே எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ் ஒரு கன்சிடரேஷனுக்காக தான் செய்யறாங்க. அது ஒரு கோர்ஸ்னாலேயோ இல்லை பிசினஸ்க்காகவோ தான் இது வந்து பண்றாங்க. சரிங்களா? ஸோ 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த சப்ளை வந்து கன்சிடரேஷனுக்காக நமக்கு ஒரு பிசினஸ் ப்ராப்ளம். ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் இதுதான். நமக்கு என்ன இருக்கு? சேல், டிரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் வந்து லைசன்ஸ், ரெண்டல், லீஸ் அண்ட் டிஸ்போசல். இப்போ சேல் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது சேல் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஒரு இதை வந்து இன்னொரு இது ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்ஃபர்னாலும் அதேதான். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒருத்தர் இப்ப இதுல இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு பிரைஸ் இல்ல, அதாவது சும்மா யாருக்கும் ஒரு ரூபி கொடுத்துட மாட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம பையருக்கு செல்லர் இது பண்ணி நம்ம அந்த கான்ட்ராக்ட் போட்டு நம்ம வந்து குட்ஸஸ் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த இது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னா பிளாக் லாஸ் டிக்ஷனரியில என்ன சொல்லிருக்காங்கன்னா டு கன்வே ஆர் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ், அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கோ இன்னொரு பர்சன் கிட்டயோ போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். இப்போ ஷாப்கீப்பர் வந்து செல்ஸ் a pen for ₹100 to the buyer. After the sale, the pen belongs to the buyer and shopkeeper does not have any right to the pen. This is transaction of sale. இப்போ கடைக்காரர் ₹100 இருக்கு, ₹100 பேனா கேட்டவங்களை கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த ₹100 கொடுத்து யார் வாங்கினாங்களோ அந்த பேனா அவங்களுக்கு பையருக்கு தான் சொந்தம். கடைக்காரர் அதுல வந்து எந்த ஒரு ரைட் எடுத்துக்க இதுதான் சேல் அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனி வந்து என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபர் குட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஃபேக்டரி டு த டெபாட் ஃபார் சேல் பர்பஸ். அவங்க ஃபேக்டரியில இருந்து டெபாட் வந்து சேல் பர்பஸ்க்காக குட்ஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இதுங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல சேல் இன்னும் நடக்கல. ஸோ நடக்காதுன்னா அது டிரான்ஸ்ஃபர். அடுத்தது பார்ட்டர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். பார்ட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச். இப்போ எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் அதர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் மணி. நம்ம அதாவது அந்த காலத்து பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இங்க பார்ட்டர். ஓகேங்களா? மணிக்கு இல்லாம ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளையோ இல்ல ஒரு சப்ளை சர்வீசஸ் கொடுத்து இன்னொரு சர்வீசஸோ நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல ஒரு குட்ஸ்க்காக ஒரு சர்வீசஸ்க்காக குட்ஸ் இப்படி பண்றோம் அப்படின்னா அது பார்ட்டர். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு திங்காக இன்னொரு திங் கொடுக்கறது எக்ஸ்சேஞ்ச். இல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து செல்ஃபுமே நாங்க குட்ஸுக்கு வந்து பே பண்ணி பார்ட்ஷீட் பே பண்ணி ஒரு குட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க? பாதி அமௌண்ட் இல்ல பாதி குட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஒரு குக்கரை கொடுத்து இன்னொரு குக்கர் வாங்குறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு குக்கரையும் கொடுப்போம், கொஞ்சம் மேலே புது குக்கர் இன்னும் ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா பைசாவும் கொடுப்போம். இப்போ என்ன பண்றோம்? கொஞ்சம் பொருளையும் கொடுக்குறோம், கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறோம். இதை கொடுத்து பண்றதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்ச். ஆனா பார்ட்டர் அப்படிங்கிறது சேம் இது. ஒரு குக்கரை கொடுத்தா இன்னொரு குக்கரை வாங்கிக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்ட்டர். ஓகேங்களா? இப்போ நியூ கார் ஒரு 5,00,000 இருக்கு. ஓகே, அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஓல்டு கார். ஓல்டு காருக்கு வந்து ஒரு 4 லேக். ஓகேங்களா? 4 லேக் இது பண்ணிருக்காங்க. ஓல்டு காருக்கு கன்சிடர் மானிட்டரியா எடுத்துக்கிட்டு 5,00,000 புது கார் வாங்கியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ₹1,00,000 டிஃபரன்ஸ் வருது, அதுதான் எக்ஸ்சேஞ்ச். ₹1,00,000 கேஷா கொடுத்துருப்பாங்க. இப்போ டாக்டர் காட் ஹிஸ் ஹேர் கட் ஃப்ரம் ஏ பார்பர் அண்ட் ப்ரொவைட்ஸ் மெடிக்கல் கன்சல்டன்சி இன் ரிட்டர்ன். இப்போ டாக்டர் வந்து பார்பர் போய் ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கு இதுவா வந்து மெடிக்கல் கன்சல்டன்சி எங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா அது இந்த இடத்துல இருந்து என்ன வரும்? பார்ட்டர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைசன்ஸ், லீஸ், ரெண்டல் அண்ட் டிஸ்போசல். இப்போ லைசன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு அத்தாரிட்டியா இது ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கிராண்ட் பண்றது. ரெண்டல் அப்படிங்கும்போது ரெண்ட் சம்திங் வந்து ரெண்ட்டுக்கு இது பண்றது, அதாவது அமௌண்ட் ஆஃப் மணி வாங்கிட்டு பண்றது. லீஸ் அப்படிங்கிறது ஒரு லீகல் அக்ரிமெண்ட் போட்டு அது வழியா மணியை வந்து ஒரு அதாவது மணி பே பண்ணியோ அல்லது அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கிறேன் இல்ல வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணி பே பண்ணி ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்கறது லீஸ். பிளாக் லாஸ் டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்போஸ்ல வந்து ஆஸ் த சேல் சொல்லியிருக்காங்க. சேல், பிளெட்ஜ், கிவிங் வே, யூஸ், கன்சம்ஷன் ஆர் எனி அதர் டிஸ்போஷன் ஆஃப் திங். ஒரு இது வேண்டாம் அப்படின்னு இது பண்றோம்னா அதுதான் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்டர் ஜிஎஸ்டில லைசன்ஸ், லீஸ், ரெண்டல் ஆஃப் குட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு யூஸ் ஆர் கவர்ட் அண்டர் சப்ளை ஆஃப் சர்வீஸ்ல வரும். பட் பிகாஸ் தெர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில். ஓகேவா சார்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்துடும். ஓகேவா? கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பேமெண்ட்ங்கிறது மணி ஃபார்ம்ல தான் இருக்கணும். இல்லை மணி ஆர் கைண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஏதோ சம்திங் பேபிள் நடந்திருக்காங்க. இது வந்து ரெசிபியன் கிட்ட இருந்து சப்ளை தான் வரணும், இல்ல தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து கூட வரலாம். அவங்க சப்சிடி
சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடி வருது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் சப்சிடியா, சாரி கன்சிடரேஷன். ஓகேவா? ஸோ டெபாசிட் ஏதாவது பண்ணிருக்கோம் அப்படின்னா அது அந்த சப்ளை இது முடியிற வரைக்கும் கன்சிடரேஷனா எடுத்துக்கிற வரைக்கும் அது டெபாசிட்டா தான் இருக்கும் பேமெண்ட் பண்ற வரைக்கும். They shall not be considered as payment made for supplier unless the supplier applies such deposit as consideration for the said supply. அது பொருள் சப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு அது கன்சிடரேஷனா பண்ணாத அப்ளை பண்ணாத வரைக்கும் அது வந்து நம்ம பேமெண்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பேமெண்ட் இன் மணி ஆர் ஏதாவது சப்ளைல இருக்கும். ஓகேவா? ஸோ மானிட்டரி வேல்யூவாகவும் இருக்கும். ரெண்டும் எப்படி இருக்கும்? ஒரு ரெசிபியன் கிட்ட இருந்தா ஏதாவது ஒரு பர்சன் கிட்டே தான் வரும். டெபாசிட் வந்து எப்போ கன்சிடர் பண்ணுவாங்க பேமெண்ட்டா அப்படின்னா எப்போ அப்படின்னா அந்த கன்சிடர் சப்ளையர் வந்து அந்த சப்ளை வந்து கன்சிடரேஷனா எப்போ அக்செப்ட் பண்றாங்க அதுக்கப்புறம். அப்புறம் இது என்னெல்லாம் வராது அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர சப்சிடி இதுக்குள்ள வராது. ஓகேங்களா? கன்சிடரேஷன்ல வராது. ஸோ டொனேஷன்ஸ் இப்ப எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் என்னென்னு பார்த்தோம்னா டொனேஷன்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தா அது ஆர்ட் ஒர்க் வந்து ஆர்டிஸ்ட் வந்து கேலரிக்கு எக்ஸிபிஷன் கார்டு சென்ட் பண்றது, நோ கிளைம் போனஸ் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து. ஸோ அதெல்லாம் இங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் கன்சிடரேஷன்னா குவிட் ப்ரோ குவா அப்படின்னா சம்திங் ஃபார் சம்திங். அதான் சொல்றோம். டொனேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல அப்படின்னா அதை வந்து கன்சிடரேஷனா ட்ரீட் பண்ணுவாங்க. ஒன்லி இஃப் தேர் எக்ஸிஸ்ட் there is an obligation on part of the recipient of the donation or gift to do anything. ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்காக அவங்க அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க அப்ப வந்து அதை வந்து நம்ம கன்சிடரேஷனா ட்ரீட் பண்ணிக்கலாம். சம்திங் ஃபார் சம்திங் இருந்தா மட்டும் ஸோ நமக்கு வந்து கன்சிடரேஷன் ட்ரீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜிஎஸ்டி லைபிலிட்டி அப்படிங்கிறது இந்த இதுல வந்து எதுவும் நடக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பூஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிளாக் போர்டை வந்து யோகன் சந்தன் அப்படிங்கிற ஒரு சேரிட்டபிள் யோகா இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குட் விஷஸ் ஃப்ரம் மிஸ்டர் பூஷன் அப்படின்னு சொல்லி இந்த போர்டில் பிரிண்ட் பண்ணி வச்சிருவாங்க இதுல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணல. ஓகேவா? அந்த பப்ளிசிட்டியோட நோக்கத்துக்காக பண்ணல. பட் அவங்க அவங்க மட்டும் பண்றாங்க. அது வந்து இவங்களால கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்களுக்கு இவங்க ஒரு கிரெடிட். ஓகேவா? ஸோ இது வந்து டாக்ஸபிள் சப்ளை கிடையாது. அதே மாதிரி ஸ்ரீமத் துர்காதேவி என்ன பண்ணிருக்காங்க, மணி வந்து டெம்பிளுக்காக இது பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மணியா அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக டெம்பிளுக்கு டொனேட் பண்ணிருக்காங்க. அதை டொனேட் பண்ணதை வச்சு டெம்பிள்ல வந்து ஒரு ரூம் கட்டுறாங்க. ஸோ இந்த அதுல என்ன பண்ணிடுறாங்க, அந்த ரூம் டோர்ல இந்த மெமரி ஆஃப் ஃபாதர் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு இதுதான். ஓகேவா? இதுக்கு வந்து டாக்ஸபிள் சப்ளை வராது. Artwork sent by artists to galleries or exhibition is not a supply as no consideration flows from the gallery to the artist. Artist வந்து எந்த இதுவும் கன்சிடரேஷன் இல்லை வரல. அதனால இது வந்து சப்ளை கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் ஒன்லி எப்போ அப்படின்னா இந்த பையர் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்ட் ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணி இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சேல் பண்ணா மட்டும்தான், சேல் நடந்தா மட்டும்தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும், பேபிளா இருக்கும். ஓகேவா? அடுத்து நோ சப்ளை ஆஃப் சர்வீஸ் பை இன்சூர் டு தி இன்சூரன்ஸ் கம்பெனி. நோ கிளைம் போனஸ், அதான் போனஸ் கிளைம் பண்ண முடியாது. அதான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்றோம்ல அதுல வந்து போனஸ் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அந்த கிராஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதுல அப்படின்னா அது எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். சரிங்களா? அதுல எதுவுமே வந்து நம்ம கிளைம் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது. அடுத்து பிசினஸ் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எசென்ஷியலி டேக்ஸ் ஒன்லி ஆன் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல தான் இது வந்து ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுல சப்ளை அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படின்னா பிசினஸ் இதுல பார்க்கும்போது இந்த டேர்ம் பிசினஸ் அப்படிங்கிறது ஏதோ ட்ரேடோ காமர்ஸ் மேனுஃபேக்சர் ப்ரொஃபஷன் ஒகேஷன் இது எல்லாமே இந்த இடத்துல எழுதுவாங்க. ஒரு மானிட்டரி பெனிஃபிட்காக பண்ணக்கூடிய எல்லாமே இந்த பிசினஸ் தான் வரும். சரிங்களா? இப்போ பிசினஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ட்ரேட் காமர்ஸ் மேனுஃபேக்சர் ப்ரொஃபஷன் இது எல்லாமே வந்து வரும். ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாம இருக்கிறது எல்லாமே. ஓகே. இப்ப இதுல வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி இன்சிடென்டலாவோ ஆன்சிலரியாவோ இல்ல எந்த ஒரு இதுவும் இல்லாம நடந்துச்சு அப்படின்னா அது இருக்கும். சப்ளை ஆர் அக்விசிஷன் ஆஃப் குட்ஸ் இன்க்ளூடிங் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கேபிட்டல் குட்ஸ் அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கும் போதோ இல்ல பிசினஸ் க்ளோஸ் பண்ணும் போதோ
இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் வந்து கூட எடுத்துப்பாங்க. அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் ஃபெசிலிட்டிஸ் பை கிளப் பார் அசோசியேஷன். அது வந்து அவங்க மெம்பர்ஸ்க்காக கன்சிடரேஷனா எடுத்துப்பாங்க. அட்மிஷன் ஃபார் கன்சிடரேஷன் எல்லா ப்ரிமிசஸ்க்கு. அடுத்து சர்வீஸ் ஆஸ் ஹோல்டர் ஆஃப் ஆஃபீஸ். இது வந்து பிசினஸ் இதுல இல்ல ட்ரேட் ப்ரொஃபஷன்ல இதை எடுத்துக்கலாம். அடுத்து ரேஸ் கிளப்ல போகும்போது இந்த டோட்டலைசர் ஆர் லைசன்ஸ் டு புக் மேக்கர் ஆர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஏ லைசன்ஸ்டு புக் மேக்கர் இன் சச் கிளப். லைசன்ஸ் புக் மேக்கரா இருந்தா. அடுத்து வேற ஏதாவது ஆக்டிவிட்டி கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டியா பண்றாங்க அப்படின்னா அது இது எல்லாத்தையுமே வந்து பிசினஸ்ல இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இப்ப ரிஷப் வந்து ஒரு கார் வாங்கியிருக்காரு பர்சன்டேஜ்க்காக. அதுக்கப்புறம் அது வந்து கார் டீலருக்கு சேல் பண்ணிடுறாரு. இப்போ சேல் ஆஃப் கார் பை ரிஷவேஷ் கார்ல இது வந்து சப்ளை சப்ளை அண்டர் சிஜிஎஸ்டி ஆக்ட்ல வராது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த சப்ளை வந்து பிசினஸ் இதுக்காக நடக்கல. ஓகேவா? இப்போ அடுத்து மணிகர்ணிகா வந்து அவங்க கோல்டு பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் வந்து ஆபூஷன் ஜுவல்லர்ஸ்ல கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இண்டிவிஜுவல் வந்து ஜுவல்லர் கிட்ட கொடுக்கறது அது சப்ளைல வராது. ஏன்னா அது வந்து பிசினஸ் இதுலயோ இந்த கோர்ஸ்லயோ நமக்கு வரல. சரியா? ஸோ இதுக்குள்ள வரல அப்படின்னா அது ஜிஎஸ்டிக்குள்ள வராது. அது சுந்தரம் ஆச்சாரியா ஒரு ஃபேமஸ் ஆக்டர். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெயிண்ட் சம் பெயிண்டிங் அண்ட் பெயிண்ட் பண்ணி செல் பண்ணிடுறாங்க. அது சேல்ல இருந்து வரக்கூடிய அந்த கன்சிடரேஷன் என்ன பண்றாங்க, ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு, ஓகேவா, கைண்ட் ஹியூமனுக்கு டொனேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சேல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இது பண்றாங்க ஆக்டர்ஸ், அது வந்து சப்ளைன்னு எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா அது ஒரு பிசினஸ்க்காக. ஏன்னா அதுல வர இன்கம் என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு இதுக்கு டொனேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சர்வீஸ் டெபாசிட்டிங் தி எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் இன் லியூ ஆஃப் சம் நாமினல் சார்ஜ். நாமினல் சார்ஜ் தான் இது வந்து பண்றாங்க. இது வந்து ஒரு பிசினஸ்க்காக பண்றதுனால அதை எடுத்துக்கலாம். இது அதாவது இப்ப என்னன்னா சப்ளை இது டாக்ஸபிள் அண்ட் ஜிஎஸ்டிங்கிறது எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, அது பிசினஸ் லைன்ல இருக்கு, அதனால பிசினஸ் ஏதோ இதுவாகுது அப்படின்னா அப்ப எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த ரெண்டு இது மட்டும் வராது அப்படின்னா சப்ளை மேட் ஃபார் கன்சிடரேஷனுக்காக நடந்து ஆனா அது வந்து பிசினஸ் இதுல வரல அப்படின்னாலோ, ஓகேங்களா, அல்லது சப்ளை வந்து கன்சிடரேஷனுக்காகவே நடக்கல அப்படின்னாலும் அந்த ரெண்டும் வந்து எக்ஸப்ஷன்ஸ். இப்ப ராமையா வந்து ஒரு ப்ரிப்பரேட்டர். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் சர்வீசஸ் வந்து அவங்க பர்சனல் ரெசிடென்ஸ்க்காக ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட நியூயார்க்ல இருக்கவங்க வந்து ஒரு $5,000 வந்து ஒரு கன்சிடரேஷன்ல இது பண்றாங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி ஒரு கன்சல்டேஷனுக்காக தான் பண்றாங்க. ஸோ இது சப்ளைல தான் வரும். ஆனால் இது வந்து பிசினஸ் இதுல வராது. சரிங்களா? ஆக்டிவிட்டிஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் இருந்தது அப்படின்னா அதை டீம்டு சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் அல்லது டிஸ்போசல் ஆஃப் பிசினஸ் அசெட் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இன்புட் டேக்ஸ் இதை பார்க்கும்போது நம்ம என்னன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிக்க முடியும் அந்த சர்ச் அசெட்ல அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். டீம்டு சப்ளைவா? சரியா? இப்போ எல்லாமே வந்து இப்போ சப்ளை ஆஃப் குட்ஸோ சர்வீசஸோ ரெண்டுமே எதுனா ஒரு ரிலேட்டிவ் பர்சன் கீழே நடக்குது இல்லை டிஸ்டிங் பர்சன் கீழே நடக்குது அப்படின்னா அது ஒரு பிசினஸ் இதுக்காக இருந்தது அப்படின்னாலோ அல்லது கிஃப்ட் கொடுத்து அது வந்து 50,000க்கு தாண்டிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இதுவா எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? என்னவா எடுத்துக்க மாட்டோம், நம்ம ஷல் நாட் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அது கிஃப்ட் கொடுத்து அது 50,000 தாண்டி போச்சுன்னா. ஓகே. அடுத்து சப்ளை ஆஃப் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் வந்து அவங்க ஏஜென்ட். அப்ப அந்த ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க அந்த பிரின்சிபல் சார்பா அந்த குட்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. பை அன் ஏஜென்ட் பிரின்சிபல் வேர் தி ஏஜென்ட் அண்டர்டேக்ஸ் டு ரிசீவ் சச் குட்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் பிரின்சிபல். அதாவது குட்ஸை வந்து ஒண்ணு சப்ளை பண்ணணும் பிரின்சிபல் சார்பா அந்த ஏஜென்ட், அல்லது அந்த ஏஜென்ட் வந்து பிரின்சிபல் சார்பா குட்ஸை ரிசீவ் பண்ணணும். ஸோ இது வந்து நடக்குதுன்னா சப்ளை ஆஃப் குட்ஸ்ல இது இன்க்ளூட் ஆகும். அட் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் பை பர்சன் ஃப்ரம் ரிலேட்டட் பர்சன் ஆர் ஃப்ரம் எனி ஆஃப் இஸ் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியால ஒரு பிசினஸுக்காக நடக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து டீம்டு சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல் ஆஃப் பிசினஸ் அசெட். அப்போ ஏதாவது கைண்ட் ஆஃப் டிஸ்போசல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் நடக்குது அப்படின்னா பிசினஸ் அசெட் ஒன்னு பெர்மனன்ட் பேசிஸ்ல நடக்குது, எந்த ஒரு கன்சிடரேஷன் இல்லாம அப்படின்னா வந்து சப்ளை சொல்லலாம். சரிங்களா? இது எப்ப அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு ஐடிசி நம்ம அவைல் பண்ணும்போது தான், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணோம் அப்படின்னா அப்ப இது அக்செப்ட் ஆகும். ஸோ இப்போ இது பெர்மனண்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐடிசி அவைல் அப்படிங்கிறது இருக்கும். ஐடிசி இந்த இடத்துல பிளாக் ஆயிருக்கு, இல்ல ஜிஎஸ்டி கீழே வரல, இல்ல அது வந்து ஐடிசி அவைல எலிஜிபிளா இருந்து அது ஐடிசி அவைல் பண்ணல அப்படின்னா அது வந்து இந்த சப்ளை கீழே டீம்டு சப்ளைவா அதை நம்ம எடுத்துக்க முடியாது.
இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, குரு வந்து ஓல்டு லேப்டாப்ஸ் வந்து பீயிங் யூஸ்ட் இன் ஹிஸ் பிசினஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறான். பட் அந்த இது வந்து ஒரு குவாலிஃபையர் சப்ளை தான். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த லேப்டாப்ஸ்க்கு நம்ம ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்த டீலர் ஆஃப் ஏர் கண்டிஷனர் பெர்மனன்ட்லி டிரான்ஸ்ஃபர் தி மோட்டார் வெஹிக்கிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறாங்க. ஐடிசி அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து பிளாக் ஆயிருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இப்போ பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து சப்ளைவா எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால இது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அடுத்து சப்ளை பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் அண்ட் டிஸ்டிங் பர்சன். ரிலேட்டட் பர்சன் டிஸ்டிங் பர்சன் தான் முதல்ல. ரிலேட்டட் பர்சன் அப்படின்னா ஒன் எ பர்சன் ஹூ இஸ் அண்டர் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் அனதர் பர்சன். ஒருத்தரோட இன்ஃபுளுன்ஸ்ல இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னா அதை ரிலேட்டட் பர்சன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ லைக் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஃபேமிலி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இவங்க கீழே பண்ணோம் அப்படின்னா அது இப்போ அதுல யார் யார் ரிலேட்டட் பர்சன்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸர்ஸ் டைரக்டர்ஸ் ஆஃப் ஒன் அனதர்ஸ் பிசினஸ் அதுல வருவாங்க. அடுத்து லீகலி பார்ட்னர்ஸ், எம்ப்ளாயர், அப்புறம் வந்து தேர்ட் பர்சன் யார் வந்து இந்த கண்ட்ரோல் பண்றாங்க, ஷேர்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்கல்ல, ஹோல்ட் பண்ணி ஓட்டிங் பவர்லாம் அவங்க. அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் டேரக்டாவோ இன்டெரக்டாவோ இந்த கண்ட்ரோல் பண்றாங்கனாலோ, அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன்ஸ் எதுவுமே கண்ட்ரோலிங் பவர் இருந்தா அவங்க. நெக்ஸ்ட் வந்து சேம் ஃபேமிலி இருக்கிறவங்களா இருக்கும், இல்ல சோல் ஏஜென்ட் சோல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா இவங்க எல்லாம் வந்து ரிலேட்டட் பர்சன் பேர வருவாங்க. ஓகேங்களா? இப்போ மிஸ் பிரியா வந்து 30% ஷேர்ஸ் வந்து ஏபிசி லிமிடெட்ல வச்சிருக்காங்க. ஸோ அப்போ 35% வந்து எக்ஸ்ஒய் லிமிடெட்ல எக்ஸ்ஒய் செட்ல வச்சிருக்காங்க. அப்போ ஏபிசி எக்ஸ்ஒய் செட் லிமிடெடும் ரெண்டுமே ரிலேட்டட் தான். இப்போ கியூ லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா டிசைடிங் ரோல் வந்து கார்பரேட் பாலிசியில இருக்கு. பாலிசி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாத்துலயுமே அந்த ஆர் லிமிடெட்ல இருக்காங்க. அப்போ கியூவும் ஆரும் வந்து ரிலேட்டட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அடுத்து டிஸ்டிங் பர்சன். டிஸ்டிங் பர்சன் அப்படிங்கிறது யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜிஎஸ்டி லா பிரகாரம் சப்ளையர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம இப்போ மோர் தென் ஒன் ஸ்டேட்ல வச்சிருக்கோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். அதோட அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து வச்சுதான் வந்து அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பேன் பேஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ சேம் பேன் விட ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இவங்க வாங்குறாங்க அப்படின்னா சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு. பட் வந்து சிங்கிள் இதுல மட்டும் எடுத்துட்டு மல்டிபிள் இதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகேவா, அது வந்து டிஸ்டிங் பர்சன்ஸ். ஓகே, இப்போ அதுக்கான இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ மோகன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகேவா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிஜிஸ்டர்ட் ஹெட்டா வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருக்காங்க. அதே ரிஜிஸ்டர்ட் ஹெட் ஆஃபீஸ் இன் டெல்லி. ஓகேவா, அப்புறம் அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்க. அங்க நியூவா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ மோகன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஜிஎஸ்டியில பண்ணும்போது சேம் பேன் வெஸ்ட் பெங்கால்லயும் இருக்கும், டெல்லியிலயும் இருக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம டிஸ்டிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா, ஒரே பர்சன் மோர் தென் ஒன் இது ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தா அப்ப அவங்க வந்து டிஸ்டிங் பர்சன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரிஷப் என்டர்பிரைசஸ். ஓகேவா, ஒரு ரிஜிஸ்டர் சப்ளையர் அவங்க ஏர் கண்டிஷன்ஸ். ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட் வந்து மகாராஷ்டிரால வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு லிக்கர் ஷாப்பை வந்து ராய்ப்பூர்லயே அதாவது உத்தரகாண்ட்ல ஓபன் பண்றாங்க ஹியூமன் கன்சம்ஷனுக்காக. அப்போ வந்து அல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் வந்து நான் டாக்ஸபிள். ஓகேவா, ஸோ ரிஷப் என்டர்பிரைசஸ் வந்து அந்த இடத்துல உத்தரகாண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இன் திஸ் கேஸ் அந்த ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட் மகாராஷ்டிரா இருக்கு, லிக்கர் ஷாப் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. சரியா, இதை வந்து பார்க்கும்போது அது வந்து அன்ரிஜிஸ்டர்டா இருந்தாலும் அது வந்து எஸ்டாபிஷ்மெண்ட் ஆஃப் டிஸ்டிங் பர்சன் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, ஏன்னா சப்ளை பை மகாராஷ்டிரா ரெஸ்டாரண்ட் உத்தரகாண்ட் ஷாப் இன் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் இட்ஸ் குவாலிட்டி ஆஸ் சப்ளை. இப்போ வாங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணது வந்து இங்க உத்தரகாண்ட்ல இது பண்ணாங்க அப்படின்னா அப்ப அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா, அப்ப அது வந்து சப்ளைல கீழே வரும். அடுத்து ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் ஆர் பிரான்ச் டிரான்ஸ்ஃபர். இப்போ ஸ்டாக் டிரான்ஸ்ஃபரோ இல்ல பிரான்ச் டிரான்ஸ்ஃபரோ நடந்ததுன்னா அது வந்து சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து பிசினஸ் ரொம்ப காமன். ஓகேவா, சேம் என்டிட்டி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் மேனுஃபேக்சர் இன் ஃபேக்டரி டு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஃபேக்டரி டு டெப்போ ஆர் ஷோரூம் ஃபார் சேல் வேரோ ஃப்ரம் ஒன் வேர்ஹவுஸ் டு அனதர் வேர்ஹவுஸ் ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச். இந்த மாதிரி அதாவது ஸ்டாக் டிரான்ஸ்ஃபரோ பிரான்ச் டிரான்ஸ்ஃபரோ ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சுக்கோ ஒரு வேர்ஹவுஸ் இன்னொரு வேர்ஹவுஸ்க்கோ டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த குட் ஹையர் டிமாண்ட்ல இருக்குங்கிறதுக்காக அனுப்புறதோ அல்லது வந்து ஃபேக்டரியில இருந்து சேலுக்காக டெப்போக்கு அனுப்புறதோ ஷோரூம்க்கு அனுப்புறதோ இது எல்லாமே வந்து இதில் ஒரு சப்ளை கிட்ட தான் வரும். ஓகேவா, அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சேம் பிசினஸ்லயே நடக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர் யூனிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இதுக்காக தனி சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இது வந்து செல்ஃப் சப்ளை கீழே வரும். ஸோ அதனால இது வந்து எது சப்ளை வரும் அது சப்ளை தான். டிஃப்ரெண்ட் லொகேஷன் செப்பரேட் ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டிங் பர்சன்ட் இதுல வரும். ஓகேங்களா, இப்ப ரகுபீர் ஃபேப்ரிக்ஸ் இருக்கு.
அவங்க வந்து 1000 ஷர்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அவங்க ஃபேக்டரியில இருந்து ஓகே 1000 ஷர்ட்ஸ் வந்து அவங்க ஃபேக்டரி லொகேட்டட் ஆனது லக்னோல அதுல இருந்து டெல்லியில இருக்கிற அவங்க ரீட்டைல் ஷோரூம்க்கு அனுப்புறாங்க ஸோ தட் சேம் கேன் பி சோல்டு ஃப்ரம் தர் அங்கேருந்து சேல் பண்றதுக்காக அந்த ஃபேக்டரி ரீட்டைல் ஷோரூம் ரெண்டுமே வந்து ரிஜிஸ்டர்ட் இந்த ஸ்டேட்ஸ் வேர் தேர் லொகேட்டட் அந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குள்ள பண்ணிருக்காங்க அது நோ கன்சிடரேஷன் சார்ஜ் அப்ப எந்த சார்ஜ் கன்சிடர் பண்ணல இப்போ என்னன்னு சப்ளை ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் ஃபேக்டரி டு ரீட்டைல் ஷோரூம் கான்ஸ்டியூட் சப்ளைஸ் அதுல அப்ப இதுல பார்க்கும்போது சப்ளை இருக்குன்னு அர்த்தம் இப்போ என்ன அர்த்தம் ரிஜிஸ்டர்டு லக்னோல இருந்து இதுவாகி ஷோரூம்க்கு போகுது ஃபேக்டரியில இருந்து ஷோரூம்க்கு அப்ப இங்க என்ன சொன்னா ஸ்டாக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ இது வந்து டீம்டு சப்ளை தான் சரியா இதுவே ரகுபீர் ஃபேப்ரிக்ஸ் 1000 ஷர்ட்ஸ் வந்து நம்ம ஃபேக்டரி இதுல இருந்து கான்பூர்ல இருக்கிறதுக்கு அனுப்புறாங்க இது ஹஸ் டேக்கன் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் டிக்ளரிங் லக்னோ ஃபேக்டரி ஆஸ் இட்ஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அதாவது ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வருது ஓகேவா ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வந்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா லக்னோ ஃபேக்டரியை கொடுத்து கான்பூர் வந்து அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல எந்த கன்சிடரேஷனும் ஆகல ஸோ சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து சேம் ஸ்டேட்ல அந்த சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து சப்ளைவா வராது அதாவது ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கு யூபி அதாவது உத்தரப்பிரதேஷ் இதுலயே இருந்துட்டு லக்னோல ஃபேக்டரியில இருந்து கான்பூர் ஷோரூமுக்கு போகுது ரெண்டுமே யூபிக்கு ஒரே ஸ்டேட்டுக்கு தான் வருது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும்போது இது வந்து ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் நடக்குதே தவிர அது சப்ளை கிடையாது ஓகேங்களா வெதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹாவ் சேம் பேன் எஸ் அப்படின்னா அப்போ செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து டூ பிஸ்னஸ் சேம் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா தேவை கிடையாது அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து சப்ளைவா கன்சிடர் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் இதுவே சேம் பேன் இருந்து ஒரே சேம் ஸ்டேட்ல இல்லாம வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அப்ப ஜிஎஸ்டி அதுக்கு சப்ளை ஆகுமா அப்படின்னா ஆகும் சரிங்களா ஒரே ஸ்டேட் இருந்தா அதை எடுத்துக்க மாட்டோம் வெவ்வேறு ஸ்டேட் இருந்தா எடுத்துப்போம் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி பார்க்கும்போது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நெய்தர் அதாவது சப்ளை குட்ஸாவும் எடுத்துக்க மாட்டோம் சப்ளை சர்வீசஸாவும் இது வராது சரிங்களா ஓசி ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்டியில தான் இருக்கும் இப்போ கிஃப்ட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயி 50,000 வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா நான் டேக்ஸபிள் ஓகேவா ஸோ இப்போ வந்து 50,000 தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கன்சிடரேஷனா எடுத்து அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் கிஃப்ட் வந்து தனியாப்பட்ட முறையில இந்த எதுவும் பண்ணது இல்ல டிஃபைன் பண்ணது கிடையாது பட் இது வந்து டாக்ஸபிள் ஓகேங்களா ஐடிசி ஸ்கீம் அண்டர் ஜிஎஸ்டி டஸ் நாட் அலோ ஐடிசி ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப் ஃபிட்னஸ் அதாவது ஐடிசி அப்படிங்கும் போது இதுல எதெல்லாம் அவைல் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா கிளப்ல உள்ள மெம்பர்ஷிப் ஹெல்த் அல்லது ஃபிட்னஸ் சென்டர்ல நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பே பண்ணிருப்போம் அதை வந்து நம்ம இதெல்லாம் ஐடிசியில நம்ம வந்து அவைல் பண்ண முடியாது சரிங்களா அடுத்து பிரின்சிபல் ஏஜென்ட் அவங்களுக்கு எப்படின்னா பிரின்சிபல் வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கோ அதாவது இப்ப சப்ளை குட்ஸ் வந்து சப்ளை பண்ற இடத்துல பிரின்சிபல் வந்து அவங்க ஏஜென்ட் கிட்ட சப்ளை குட்ஸ் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த பிரின்சிபலோட இடத்துல இருந்து அந்த குட்ஸ் சப்ளை பண்ணணும் அல்லது பிரின்சிபலோட இடத்துல இருந்து அது வந்து ரிசீவ் பண்ணணும் அது வித்தவுட் கன்சிடரேஷன் நடக்குது அப்படின்னா இது வந்து சப்ளை பிட்வீன் குட்ஸ் அண்ட் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் வந்து அதை வந்து சப்ளைவா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம் சரிங்களா இது வந்து வித் கன்சிடரேஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி கீழே அவைல் பண்ணுவோம் வித்தவுட் கன்சிடரேஷனா இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி கீழே அவைல் பண்ண மாட்டோம் சரிங்களா இப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க பை த ஏஜென்ட் டு கஸ்டமர் ஏஜென்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க அது வந்து இந்த நேம் ஆஃப் பிரின்சிபல்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ஷெடியூல் 1ல வருவாங்கன்னா வரமாட்டாங்க இது ஏஜென்ட் பேர்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க அன்மோல் வந்து என்ன பண்ணிருக்காங்க போலோ அப்படிங்கிறத சர்டன் குட்ஸுக்கு வந்து குட்ஸ் வந்து மார்க்கெட் எடுத்து போறதுக்கு இது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ போலோ என்ன பண்ணிருக்காருன்னா ஐடென்டிஃபை வேரி சப்ளையர்ஸ் ஹூ கேன் ப்ரொவைட் த குட்ஸ் ஆஸ் decided by Anmol and asked the supplier Bolu to send the goods to issue the invoice directly to Anmol. அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்மோல் வந்து போலு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா இப்போ போலு என்ன பண்றாரு அப்படின்னா வேற சப்ளையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மூலயமா சப்ளையர் அதாவது கோலுங்கிற சப்ளையரை கூப்பிட்டு இந்த குட்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணிட்டு அதை அன்மோல் பேர்ல இன்வாய்ஸ் பண்ண சொல்றாங்க இந்த சினாரியோல கோலு அப்படிங்கிறவங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் ஆனா ஹேஸ் இன் நோ வே இன்வால்வ் ஹிம்செல்ஃப் இந்த ஆனா அவர் வந்து எந்த விதத்துலயும் வந்து சப்ளை ஆஃப் ரிசிபியன்ட் குட்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகல
சரியா? ஸோ போலு அப்படிங்கிறவங்க இதுல வந்து அன்மால்கான ஏஜென்ட்டா இதுல ஆக்ட் ஆகல. யார் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆறாங்க? போலு தான் ஆக்ட் ஆறாங்க. சரிங்களா? அடுத்து மணி பேங்க் பேங்கிங் கம்பெனி வந்து மந்தார் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்ஷனர் வந்து குட்ஸ் ஆக்ஷனுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ ஆக்ஷனர் என்ன பண்றாரு? ஆக்ஷனுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. பொட்டன்ஷியல் பிடர்ஸை கூப்பிடுறாங்க. ஹையஸ்ட் பிடர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குட்ஸ் வந்து சோல்ட் பண்ணிடுறாங்க அந்த ஹையஸ்ட் பிடருக்கு மணி பேங்க். ஸோ இப்போ இதை இன்வாய்ஸ் வந்து யாருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணி பேங்க் வந்து அந்த சக்சஸ்ஃபுல் பிடருக்கு வந்து கொடுத்துடுறாங்க. ஓகேவா? இப்போ யார் ஏலத்துல எடுத்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ இந்த இதுல பார்க்கும்போது ஆப்ஷனர் அப்படிங்கிறவங்க ஆப்ஷனல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா குட்ஸ் சப்ளை பண்ற இடத்துல எந்த ஒரு ரோலுமே இல்ல. ஸோ அப்படி இல்ல அது வந்து சப்ளை குட்ஸ்ல எந்த ரோலும் ப்ளே பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு ஏஜென்ட் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஏஜென்ட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ம். So இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து கிளாரிபிகேஷன் ஆஃப் இஷ்யூஸ் டு டெல்கிரேடர் ஏஜென்ட். டெல்கிரேடர் ஏஜென்ட் டிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? அதுவும் இந்த கீழே வருவாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன டவுட்டோ அது வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிசிஏ அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா செல்லிங் ஏஜென்ட் ஹூ இஸ் என்கேஜ் பை பிரின்சிபல் டு அசிஸ்ட் இன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை கான்டாக்டிங் பொட்டன்ஷியல் பையர்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் த பிரின்சிபல். பிரின்சிபல் சார்பா இருந்து அவங்க பையர்ஸ் வந்து யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சப்ளை பண்ணக்கூடியவங்க தான் வந்து ஒரு ஏஜென்ட் சிவிங் ஏஜென்ட் தான் இந்த டிசிஏ அப்படின்றாங்க. சரியா? டிசிஏ வந்து அதர் ஏஜென்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஏ வந்து கேரண்டி த பேமெண்ட் டு தி சப்ளையருக்கு இது பேமெண்ட்டை கேரண்டி பண்ணிடுவாங்க. மற்றவங்க அந்த பேமெண்ட்டை ஆனிச்சுன்னா நான் பேமெண்ட் தரேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இது கன்ஃபார்மா இந்த பேமெண்ட்டை கொடுத்துட்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்றதுக்கு முன்னாடியே பேமெண்ட் கொடுக்குறவங்க இந்த டிசிஏ அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ இதுல தான் இருக்கு அனாலிசிஸ் தான். அடுத்து இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீசஸ். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ரிலேட்டட் பர்சன் கிட்ட அல்லது ஒரு வேற ஏதாவது அவுட் சைடு இந்தியால இருந்து ஒரு கன்சிடரேஷன் இல்லாம கொண்டு வராங்க அப்படின்னாலும் அது வந்து நம்ம பிசினஸ் பர்பஸ்க்காக வந்துச்சுன்னா அது சப்ளை கீழே எடுத்துப்போம். இப்போ ஜும்ரோ அசோசியேட்ஸ் வந்து ஒரு லீகல் கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்க மலேசியால இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் வந்து இது பண்றாங்க. இப்போ இந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுது? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த பிரான்ச் ஆஃபீஸுக்கு கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணுது. ஸோ இப்படி பண்ணும்போது இவங்க வந்து எந்த இதுவுமே குவாலிஃபை சப்ளை தான். ஆனா வித்தவுட் கன்சிடரேஷன் எந்த ஒரு சார்ஜும் அவங்க பண்ணல அதுக்கு. ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ் அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ்க்கு பண்றதுனால இந்த இதுவும் சார்ஜ் பண்ணல. இப்போ செக்மேக் அவங்க வந்து யாருன்னா டெல்லி ரிஜிஸ்டர் ஆயிருக்கிற ஒரு இதோட ஆர்கிடெக்ட் சர்வீஸோட ப்ரொப்ரேட்டர். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நியூயார்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இது பண்றாங்க. அதோ சர்வீசஸ் வந்து ரிசீவ்டு சர்வீஸ் ரிசீவ்டு பை செக்மேக் வித்தவுட் கன்சிடரேஷன் தான் அவங்க சன் கிட்ட இருந்து கிடைக்குது. எட் இட் வில் நாட் குவாலிஃபை சப்ளை. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பிசினஸ் இதுக்காக நடக்கிற பர்சனல் யூஸ்க்காக நடக்கிறதுனால அது வந்து சப்ளைக்குள்ள வராது. சரிங்களா? இப்போ இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வித் கன்சிடரேஷனா இருந்துச்சு அப்படின்னா அது பிசினஸ்க்காகவா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அது பிசினஸ்க்காக அப்படின்னா அது வந்து சப்ளைவா எடுத்துப்போம். வித்தவுட் கன்சிடரேஷன் நடந்ததுன்னா அது பிசினஸ்க்காகவா இருந்தால் சப்ளை. பிசினஸ்க்காக இல்லை அப்படின்னா அது நாட் சப்ளை. சரிங்களா? அடுத்து சேல் ப்ரமோஷன் ஸ்கீம். நம்ம சேல்ஸ் ப்ரமோஷன் ஸ்கீம்ஸ் வந்து காமன்லி எம்ப்ளாய்டு பை த பிசினஸ் டு இன்க்ரீஸ் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது பண்றாங்க. ஸோ யூஸ் ஆர் ட்ரையல் அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து ட்ரையல் பாருங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து புதுசா வந்திருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கிஃப்டா ஒரு சாஷே வந்து இது கொடுப்பாங்க. சாம்பிள் பீஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்து வந்து சும்மா ட்ரையலுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார்மசி இந்த இடத்துலயும் கொடுப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இந்த இதுல வந்து அவங்களோட ப்ரமோஷனுக்காக கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து சேல் ப்ரமோஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது நடக்கும்போது ஷல் நாட் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எந்த கன்சிடரேஷன் இல்லாம பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இதுல கிடையாது. இப்போ ஃப்ரீ சாம்பிள்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எந்த கன்சிடரேஷன் இல்லாம கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஜிஎஸ்டி கீழே வராது. ஓகேவா? அடுத்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இருக்கு அப்படின்னா இது வந்து சப்ளையர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுக்குறாங்க எந்த ஒரு கன்சிடரேஷனும் இல்லாம.
ஓகேவா? இட் இஸ் நாட் an individual supply of free goods, but a case of two or more individual supplies where single price is being charged for the entire supply. இப்போ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னா அந்த ஒரு இது வாங்குறோம் பாத்தீங்களா, அதுலயே என்ன ஆயிடும் அப்படின்னா இன்னொன்று அந்த ஃப்ரீ ஐட்டம்ஸ்க்கான இதுவும் சேர்ந்து தான் வரும். ஸோ அப்போ இந்த சப்ளை ஆஃப் டூ குட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒன் தான் ப்ரைஸ். ஸோ இது வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அந்த சப்ளை வந்து காம்போசிட் சப்ளையா இருக்கும், இல்லை மிக்சடு சப்ளையா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது ஒன்று டிபெண்ட். At activities or transactions between a person other than individual and its members, constituents for consideration. கன்சிடரேஷனுக்காக பர்சன்ஸ்க்கு இடையில நடக்குது அப்படின்னா அது இண்டிவிஜுவல் இல்லாம அந்த மெம்பர்ஸ்க்கோ அல்லது வந்து வேற இதுக்குள்ளேயோ நடக்குது அப்படின்னா அது என்ன ஆடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஃப் சன்ஸ்கிரிட்டி சொசைட்டி சப்ளைஸ் ஏர் கண்டிஷன் டு இட்ஸ் மெம்பர்ஸ் அட் ஏ கன்செஷனல் பிரைஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சப்ளைவா எடுத்துப்போம். இதுவே இப்போ என்ன பண்ணாங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து இது கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது இருக்கு. இப்போ இதில் பார்க்கும்போது ரெண்டு இதுலையுமே பார்க்கும்போது இட் ஷல் பி டீம்டு தட் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அண்ட் இட் மெம்பர்ஸ் ரெண்டுமே வந்து செப்பரேட் பர்சன்ஸ். ஸோ அதை வந்து டீம்டு சப்ளைவா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல எதெல்லாம் வந்து சப்ளை ஆஃப் குட்ஸா சப்ளை ஆஃப் சர்வீசஸா எடுத்துப்போம் அப்படிங்கிறது கிளாசிபிகேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ டெய்லி டாக்ஸ் ரிஜிம் பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் வந்து போத் சர்வீஸ் டாக்ஸ் வேட் ரெண்டுமே அந்த ஃபுட் இதுக்கு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸுக்கும் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸும் இருக்கு. ஸோ அதனால வேட்டும் வரும், சர்வீஸ் டாக்ஸ் ரெண்டுமே வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்போ அதனால தான் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் மாற்றி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்ததுனால ஜிஎஸ்டி கீழே வந்து போகும், அது காம்போசிட் சப்ளைல வந்துடும். ஸோ அப்போ சப்ளை ஆஃப் ஃபுட்டு சர்வீசஸ் எல்லாமே வந்து ஒரே கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் கீழே வந்துடுது. சரிங்களா? அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா தான் ட்ரீட் பண்ண போறோம். இப்போ என்னென்ன மாதிரியானது இப்போ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் சிவாஜி என்ன பண்றாங்க, ஏதாவது குட்ஸ் இது பண்ணா சப்ளை ஆஃப் குட்ஸ் வரும், இல்ல குட்ஸ் இல்லாம வேற ஏதாவது அண்டு ஷேர்ஸோ அல்லது வேற ஏதாவது பண்றாங்க அப்படின்னா சப்ளைஸ்ல வரும். ஓகேங்களா? ஃபுல் கன்சிடரேஷன் இருக்கும். லேண்ட் அண்ட் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் லீஸுக்கு டெனண்ட்டுக்கு அல்லது இது லைசன்ஸ் ஆக்குபை பண்றதுக்கு கொடுத்தாங்கன்னா சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இல்லை லெட்டிங் அவுட் பில்டிங் கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தாலும் அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான். அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஒரு பர்சன் இப்போ தமனி டையிங் ஹவுஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து டைம் பண்ணி சுபம் டெக்ஸ்டைலுக்கு கொடுக்குறாங்க ஒர்க் பேசிஸ்ல. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சரிங்களா? இப்போ பிசினஸ் அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அசெட்னாலே கூட்ஸ் தான் வரும். ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸ்ல வந்துடும். இதுவே வந்து பிசினஸ் மேட் அவைலபிள் டு பர்சன் ஃபார் யூஸ் ஃபார் எனி பர்பஸ், அது பிசினஸ் இல்லாம வேற ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ரெண்டிங் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோ இல்லை வேற ஏதோ ரெண்டிங்க்கு விடுறாங்க அப்படின்னா இது பார்க்கும்போது என்னன்னா அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான். லெண்டிங் லெட் அவுட் எல்லாமே சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான் வந்துருக்கு. இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அடிஷன் ஆல்ட்ரேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ரீமாடலிங் எல்லாமே இதுல வந்து வரும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இது எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கே தெரியும் ஓரளவு கூட்ஸ் அந்த இடத்துல வருது அப்படின்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ்ல வரும் இல்லையா? அது வந்து சப்ளைஸ் ரிலேட்டடாக சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்தால் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்லாம் வரும். இதுவே இப்போ ஒர்க் கான்ட்ராக்ட் இருக்குது. ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிட்டிங் அவுட் மெயின்டெனன்ஸ் ரெனோவேஷன் ஆல்ட்ரேஷன் ரிப்பேரு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வரும். ஸோ இது வந்து கூட்ஸ் இந்த இதில் இருந்தாலும் நமக்கு மேஜராக இருக்கக்கூடியது இதில் ஹியூமன் கன்சப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சர்வீசஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி கூட்ஸ் சர்வீஸ் ரெண்டு இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் மேஜராக இருக்கிறது சர்வீஸ்னால சப்ளை ஆஃப் சர்வீசஸில் வரும். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். பேலன்ஸ்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.